ஏய், படிச்சவ தானே நீ? அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? சாரி சாரி கல்பனா. சார், ரஞ்சிதாவை கொல்லணும்னு சொன்னா நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, நான் டென்ஷன் ஆனது ரஞ்சிதாக்காக இல்ல, உனக்காக. நீ அருணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நான் தலையை பிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா ரஞ்சிதாவை கொண்டு ஜெயிலுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க. கோவப்படாம என்ன பாராட்ட சொல்றியா? சார், ரஞ்சிதா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறதும் நான் ஆசைப்படுறதும் நடக்கவே நடக்காது. ரஞ்சிதாவை ஒழிச்சு கட்டினாதான் நான் அருணோட சேரவே முடியும். கல்பனா, ரஞ்சிதா தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான்னு எனக்கும் தெரியும். அவ பிரச்சனையை சரி பண்றோன்ட்டு நாம வேற ஒரு பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்க கூடாது. இவர் அவளையும் மீறி நாம எப்படி சாதிக்கலாம்னு மட்டும் தான் நினைக்கணும். சார், நீ தலைகீழ நின்னாலும் அருண் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு அவ என்கிட்டயே சவால் விடுறா. நான் தான் அந்த வீட்டு மருமகனை அடிச்சு பேசுறா. கோவில்ல நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அவ சொன்னது உண்மைன்னு தான் தோணுது சார். கல்பனா, எந்த கேமே ஒரே ரவுண்ட்ல முடிஞ்சிடாது. முதல் ரவுண்ட்ல வேணா அவ சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் அடுத்தடுத்த ரவுண்ட்ல நாம யாருன்றதை அவளுக்கு கண்டிப்பா காட்டலாம். இவரு உன்னை டென்ஷன் ஆக்கி வீக் ஆகணுன்றதுக்காகவே அவ இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இரு. மைண்ட்ல போட்டு குழப்பிக்காத. இல்ல சார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ கான்ஃபிடென்ட்டா பேசுறத என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல. அது மென்டலா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சார். அருண் அவகிட்ட இந்த பிரிக்கணும்னா ஒண்ணு அவ ஊரை விட்டு போகணும், இல்லனா இந்த உலகத்தை விட்டே போகணும். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் நகையெல்லாம் வித்தாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன். ஆனா அவளை கொல்றதுக்கு கரெக்டான ஆளை பிடிங்க. உங்களுக்கு இதுல இறங்கறதுக்கு பயமா இருந்தா என்கிட்ட ஆளை காட்டிட்டு நீங்க ஒதுங்கிருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்பனா, நீ ரஞ்சிதாவால எந்த அளவு நொந்து போயிருக்கு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த விஷயத்தை நீ எமோஷனலா டீல் பண்ணா நீ தான் பெரிய பிரச்சனைல மாட்டுவ. இவர் ஒரு ஆளை கொல்றது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு வேகத்துல நீ ரஞ்சிதாவை கொன்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா மாட்டிக்கிட்ட உன் லைஃபே போச்சு கல்பனா. அதுக்கப்புறம் நீ அருணோடலாம் சேரவே முடியாது. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எதுக்கு? ஜெயில போய் கம்பின்றதுக்கா? ஆனா சார், இருங்க, என்ன முழுசா பேச விட கல்பனா. உண்மையை சொல்லணும்னா நமக்கு ஃபேவரா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல போய் ஏன் அவசரப்பட்டு ரஞ்சிதாவை கொல்லணுன்ற முடிவுக்கு வரணும்? என்ன சார் சொல்றீங்க? ரஞ்சிதாவை அருணோட அம்மா மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ என் வாழ்க்கையை விட்டு போயிடு, ஊரை விட்டு போயிடுன்னு அவனே ரஞ்சிதா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். இதுவே ஒரு பாசிட்டிவான சைன் தானே? அருண் சொன்னா ரஞ்சிதா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? மாட்டா, போகவே மாட்டா, இங்கதான் இருப்பான்னு அடம் பிடிப்பா. நாம சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளேன்னு அருணுக்கு கோபம் ஏறும். அதை வச்சு அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டையே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்கள பிரிக்கும். நாம என்ன செஞ்சாலும் அருண் நம்ம பக்கம் வரமாட்டேங்கிறானேன்னு ரஞ்சிதா ஒரு கட்டத்துல மனசு வெறுத்து போய் அவளா கிளம்பி போயிடுவா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் சார் இருக்கு. ஆனா எப்ப நடக்கும்? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எப்ப சார் நடக்கும்? சார், கேக்குறல்ல, சொல்லுங்க. கல்பனா, கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி செஞ்சா உன் வாழ்க்கை ஜெயில தான் முடியும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உன் ஐடியா பத்தி நீயே அனலைஸ் பண்ணு. அதுக்கப்புறமும் நீ உன் முடிவில் ஸ்ட்ராங்கா இருந்தனா நாம ஃபர்தரா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன். பாய். பாய். என்ன மச்சான் சொல்லிட்டு போறா கல்பனா? ரஞ்சிதாவை கொல்லணுமாண்டா. கொல்லணுமா? அதை கேட்டு நீ எப்படா சும்மா இருந்த? அந்த நிமிஷமே அவளை கொல்லணுன்ற வெறி வந்துருச்சுடா. அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா
ரஞ்சிதாவோட நான் வாழணுன்ற கனவு என்னத்துக்குடா வருது? ஓவரா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் புழைச்சி போடணும் விட்டேன். அதுவும் இல்லாமல் அவ ஏதோ டென்ஷனில் வளரிட்டு போகிறான். நீ தானமாக யோசிச்சானா அவள் பேசுறது முட்டாள்தனம்னு அவளுக்கே புரியும். அதையும் மீறி ரஞ்சிதாவை அவள் டார்கெட் பண்ணானா அவன் இந்த உலகத்துக்கே தேவையில்லடா. அவ கதையை நானே முடிக்கிறேன். மச்சான்